இப்பவும் கூறுகிறோம், திருப்புவனம் காவல் நிலையத்தில் சாட்சிகளை அழைக்கிறார்கள். அவர்களுக்கு திருப்புவனம் காவல் நிலையத்தில் அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் சாட்சிகள் எங்களுக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி நாங்கள் வலியுறுத்தி கேட்டது, பாதிக்கப்பட்டவர், கொலை செய்யப்பட்டவர் அஜித்குமார், அந்த குடும்பத்திற்கு எல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் அதே அளவு அதே நேரம் சித்திரவதையால், கொடூர சித்திரவதையால் அந்த வாகனத்தில், ஸ்பெஷல் டீம் வாகனத்தில் இருந்து முழு இரவு வாகனத்திலே இருந்தவர், முழு நாடும் இருந்தவர் அருண் என்று மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சிறையில் இருக்கக்கூடியவர்கள் கான்ஸ்டபிளுக்கு மேற்பட்டவர்கள் இதில் தலையீடு செய்யாமல் எதுவும் நடந்திருக்காது. இந்த ஸ்பெஷல் டீம்ல இருக்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிளுக்கு கஸ்டடி கொடுத்ததே இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார். இது யாரும் மறைக்க முடியாது. தமிழக அரசு வெற்றிகரமாக அதை மறைத்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள். சிபிஐயோட லட்சணத்தை பாருங்க. 1ஆம் தேதி ஆர்டர் பாஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு தேதி என்ன? இன்னைக்கு தேதி 8. இதுவரைக்கும் இன்னும் யாரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் கூட அவங்க போடல. இதுதான் அவங்களுடைய ஸ்பீடு. அவங்க ரொம்ப திறமையான துறைன்றதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. இந்த வழக்குக்கு ஓவர் திறமை, இதான் சொல்றேன் நான். இந்த வழக்குக்கு ஓவர் திறமை.